வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லோடு வண்டியில் தார்பாய் போடுறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறி மூட்டைலாம் கரெக்டாக இருக்கா, எப்படி வச்சா மழை தண்ணி விழுந்தால் மூட்டையில் நிற்காது, தண்ணி தார்பாயில் நிற்காமல் கீழே விழும் அப்படின்னு பார்த்துட்டு தார்பாய் எடுத்து போடுறாங்க. அங்கேருந்து அவங்க அப்பா என்னை கூப்பிட வேண்டியது தானே, ஏன் தனியாக போடுற அப்படின்னு கேட்டாங்க. சரி, நீங்கள் குளிச்சிட்டிங்களப்பா, அதனால தான் உங்களை கூப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. குளிச்சா என்ன, அதுக்குன்னு தனியாக போடுவேன், இரு நானும் வரேன் அப்படின்னு ஹெல்ப்புக்கு அவங்க அப்பா வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தார்பாயை சமமாக அந்த பக்கமும் இந்த பக்கமும், அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் சேர்ந்து சமமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பாய் ஏன்னா மடிச்சிருக்கோம்ல, அதனால் அதை விரித்து 2 பேரும் போடுறாங்க. மூட்டைக்கு மேலே மழை வந்தால் நனையாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு சமமாக எடுத்து விடுறாங்க, மூட்டைலாம் தெரியாத மாதிரி. எப்போவாவது லோடுக்கு போகிறப்ப திடீர்னு மழை வந்துருச்சுன்னா ஹெல்ப்புக்கெலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ அப்பா இருக்கிறாங்க, அப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மழையில் கூட இறங்கி மூட்டை நனையாமல், அவங்க நனைஞ்சா கூட பரவாயில்லன்னு, மூட்டை நனைஞ்சிடக்கூடாதுன்னு தார்பாய் போடுவாங்கங்க. போட்டுகிட்டே இருக்கும்போது நான் வீடியோ எடுக்கிறேன்னு என்னை ஒரே திட்டு. அவங்க அப்பா வேறு நான் ஏதோ வீடியோ எடுக்கிறது தெரியாமல் லைட் அடிச்சிட்ருக்குறேன்னு நினச்சிட்டு, நான் வெளிச்சதாக இருக்குல்ல, ஏம்மா நீ வேறு லைட் அடிச்சிட்ருக்குற அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க பையன் என்னை திட்டுறாருல, அதனால். இல்லைப்பா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படி சொன்னேன். சரிம்மா ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு விட்டுட்டாங்க. சமமாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கயிறு எடுத்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஏன்னா காற்றுல பறக்கக்கூடாதுல்ல, அதனால. அந்த மூட்டெல்லாம் கவர் ஆகிற மாதிரி மழை தண்ணி மேலே விழுந்து அந்த தார்பாய் மேலே விழுந்தால் சரிஞ்சு மழை தண்ணி கீழே விழுற மாதிரி சைடில் மடித்து விட்டுட்டு கயிறு எடுத்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் போயிட்டு அந்த கயிறு கட்டுறதுக்குன்ட்டு வண்டியில் நம்ம வண்டி வாங்கினப்பவே தார்பாய் கட்டுறதுக்குன்னே கம்பியும் சேர்த்து ரெடி பண்ணிப்போங்க. அந்த சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்த கயிறை இந்த சைடு கம்பியில் முடிச்சு போட்டுக்கிறாங்க. முடிச்சு போட்டு அந்த லூஸாக இருக்கிற கயிறை அவங்க அப்பாவை இழுக்க சொல்கிறாங்க. அந்த பக்கம் இருந்து இழுத்தா கயிறு டைட் ஆயிரும். அந்த பக்கம் இழுத்ததுக்கப்புறமா அந்த பக்கம் முடிச்சு போட்டு இந்த பக்கம் வராங்க. வந்துட்டு அதே மாதிரியே தண்ணி கீழே வழியிற மாதிரி சைடில் ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு அந்த சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த இழுக்க சொன்னாங்கள்ல லூஸாக இருக்கிற கயிறை, அதை நல்லா டைட் பண்ணிக்கிறாங்க. டைட் பண்ணிவிட்டு அடுத்த கம்பியில் போயிட்டு அடுத்த கம்பிக்கு நேராக போயிட்டு முக்கோண ஷேப்பில் கயிறை தூக்கி போடுவாங்க. நீங்கள் நல்லா வீடியோவை கவனித்து பாருங்கள். 2ஆக இருக்கும், இந்த சைடு ஒரு கயிறு அந்த சைடு ஒரு கயிறு இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இருந்து அந்த சைடுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு கட்டியிருந்தாங்கள்ல அந்த கம்பியிலேயே மறுபடியும் ஒரு முடிச்சு போடுறாங்க. போட்டுட்டு அதே மாதிரி சைடில் தண்ணி மேலேருந்து கீழே வழியிற மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த கம்பியில் இன்னொரு கம்பி அடுத்த கம்பியில் கயிறை கொடுத்துட்டு அந்த லூஸாக இருக்கிற கயிறை அவங்க அப்பாவை அந்த சைடு இழுக்க சொல்கிறாங்க. அவங்க அப்பா இழுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி சைடில் எடுத்து விட்டு இவங்க அந்த சைடு போயிடுவாங்க. அந்த சைடு போய் ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கம்பியில் இப்போ ஒரு முடிச்சு போடுவாங்க.
அவங்க அப்பா லூஸாக இருக்குன்றாங்க, இவங்க போதும்ப்பா மழைலாம் வராதுப்பான்றாங்க. 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் கட்டுவாங்க. அதே மாதிரியே முக்கோண ஷேப்பில் மறுபடியும் கயிறு தூக்கி போடுவாங்க. அவங்க அப்பா இருடா மூட்டையை நனைஞ்சிட போகுது அப்படின்ட்டு அவங்க அப்பா உள்ளே வர தார்ப்பாயை மடித்து விடுறாங்க. இவங்க வேணாம்ப்பா போதும்ப்பா அப்படின்றாங்க. அப்புறம் எப்பட்றா தண்ணி கீழே வடியும், உள்ளே போயிருன்றாங்க. அதெல்லாம் வடிஞ்சிரும்ப்பா விடுங்கப்பா. 2 பேரும் மாற்றி மாற்றி மறுபடியும் பேசி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரி விடுங்கப்பா அப்படின்ட்டு மறுபடியும் கயிறை மேலே தூக்கி போட்டு நீங்கள் கயிறு போடும்போது பாருங்கள் 2 பக்கமும் இருக்கும். அந்த சைடு ஒரு கயிறு இருக்கும், இந்த சைடு ஒரு கயிறு இருக்கும். அதே மாதிரி பின்னாடி போயிட்டு அந்த கம்பியில் கொடுத்துக்கிறாங்க. அந்த சைடு போயிட்டு தார்ப்பாயை சைடில் மடித்து விட்டுட்டு அந்த கம்பியில் கயிறை கொடுத்து முடிச்சு போடுறாங்க. அவங்க எப்படி முடிச்சு போடுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்கும் யூஸ் ஆகாது, டிரைவருங்களுக்கு யூஸ் ஆகும். மெயினாக இந்த மாதிரி அரிசி மாவு, அரிசி அந்த மாதிரி நனையக்கூடாத பொருளுங்களை இந்த மாதிரி ஓப்பன் பாடி வச்சுருக்கிற வண்டியில் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி கயிறை அந்த சைடு இருக்கிறது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதுவே சிம்பிளாக தான் கட்டுறாங்க. இன்னுமே எல்லா கம்பிலையும் கொடுத்து நல்லா, அதாவது ரொம்ப இது மழை சீசன் கிடையாது, மழை சீசனில் இதை விடவே நல்லா கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த தார்ப்பாயை ஏன் இழுத்து விடுறாங்கன்னா, மேலே மழை தண்ணி நிற்கும்ல, அது கீழே வழிஞ்சி வெளியில் போகிறதுக்காக. அவ்வளோதாங்க. கடைசியாக அந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டுக்கிறாங்க. முடிச்சு போட்டு கயிறு எடுத்து நீங்கள் வண்டி உள்ளே வச்சுக்கலாம், இல்லைனா மேலே வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஆனால் இதுவே சேஃப்டியாக தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி கட்டி மூட்டை நனைஞ்சதே கிடையாது. ஆனால் கயிறு இதுக்கு நிறைய தேவைப்படும். கயிறு, பாய் எல்லாமே நீங்கள் ரெடியாக வாங்கி வச்சுக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட் கயிறு எடுத்து மேலவே வச்சிட்டாங்க. இதுதாங்க எங்கள் வண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.